சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டுருக்கீங்களா? அல்லது போகிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, இது என்ன காரணமாக இருக்கும்? இந்த பதிவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்ட உடனே தான் மோஷன் போயிட்டுருக்கோம், டைம் இல்லாமல் மோஷன் போயிட்டுருக்கோம், ரொம்ப ஒரு 2-3 தடவைக்கு மேலே ஒரு நாளைக்கு மோஷன் வர்ற மாதிரி இருக்குது, மோஷன் போன ஃபீலிங் போகணுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இது ஏதாவது உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கக்கூடுமா? இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணுமா? இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா? இது நாள் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன், எந்த பெரிய முன்னேற்றமும் தெரியல, மெடிசன்ஸில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மெடிசன்ஸ்லேருந்து வெளியே வந்தால் மறுபடியும் மோஷன் சிரமம் ஆகிடுது, அல்லது டெய்லி நான் இந்த மோஷன் ப்ராப்ளம்காக ஒரு பர்டிகுலராக ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், அல்லது ஃபைபர் ரிச் உணவுகளில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தாங்க உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுது. உங்களோட மலக்குடல் அல்லது பெருங்குடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னோட இயல்பு நிலையில் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு விஷயம் என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்கள். சில நாட்களோ சில மாதங்களோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரீயாக உங்களோட மோஷன் இருந்திருக்கும் இல்லைங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் இப்போ மோஷன் போகிற ஒரு ஃபீலிங் இல்லை, அல்லது மோஷன் டைம் இல்லாமல் போகுது, சாப்பிட்டோன்னே தான் மோஷன் போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருப்பீங்க. அப்போது இந்த அப்நார்மல் கண்டிஷனுக்கு வர்றோம், அல்லது 2-3 தடவைக்கு மேலே மோஷன் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அப்போது உங்களுக்கு உங்கள் மலக்குடல் என்ன சொல்லுது? நான் வீக்காக இருக்கேன், என்னால் முழுசாக அந்த கழிவுகளை ஒரே டைமில் வெளியேற்ற முடியல, அதுக்கான தெம்பு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத தான் இன்டைரக்டாக சாப்பிட்டோன்னே நீங்கள் அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற மாதிரி ஒரு நிலை, அல்லது மோஷன் போகணுன்ற ஒரு ஃபீலே இல்லை, அல்லது நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, அல்லது காலை எந்திரிச்சு என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் தான் மோஷன் போகிறேன், அந்த அன்டைம்லி மோஷன், ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு நிலை, இது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரணும். அல்லது இது நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுதாங்க உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு பேஸாக இருக்கக்கூடும். இது நாளைக்கு இருதயம் வரைக்கும் பாதிக்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? தயவு செய்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை இப்போவே கொடுங்க. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.